ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகலாம், அதுவும் எப்படி சிம்பிளாக. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்புவோம். ஸோ அந்த டைமில் நம்ம சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரில் இருக்கிற அந்த சிக்கெல்லாம் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் மெஸ்ஸியாகவும் இருக்கும். அது எல்லாமே நான் வந்து கிளியர் அவுட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சைடு பார்ட்டிஷன் எடுத்து, அதில் இருக்கிற ஸ்டார்ட்டிங் அந்த ஹேரை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் வந்து எண்டில் பண்ணும்போது, நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சீக்கிரமாகவும் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நான் எதிர்பார்க்குற அந்த ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா என்னுடைய காதுகிட்ட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்க முடியை வந்து நான் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற முடியில் கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது கிளிப் குத்திருக்காங்கன்னு தெரியாது. பட் நீங்கள் மேலே கூட கிளிப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஸ்டைல் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் வந்து இன்னொரு சைட்லேயும் பண்ணிக்க போகிறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ சேம் டு சேம் தான் நான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி லுக்காக ப்ரெசன்டபுளாக இருக்கும். செகண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நேர் வகுடு எடுத்துட்டு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சைடு பார்ட்டிஷன் எடுத்தோம் இல்லையா? இங்கே வந்து நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து, இதில் வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் எடுக்கிறேன் இல்லையா? அதாவது ஸ்டார்ட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹேரை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன். தென் வந்து மீதி இருக்கிறது என்னோடய காது கிட்ட வரைக்கும் நான் வந்து முடியை எடுத்துட்டு அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தனித்தனியாக பண்ணேன். இதில் வந்து 2 வாட்டி தான் பண்ண போகிறேன். ஒன்று ஃப்ரண்ட்டில், இன்னொன்று வந்து மிச்சம் இருக்கிற ஹேரை அப்படியே நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, அப்படியே நான் வந்து பின்னாடி அதே மாதிரி கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கெலாம் இது எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் கொடுக்கும் தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் ப்ளசன்டபுளாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நான் ஸோ அதே மாதிரி சேம் டு சேம் நான் வந்து அதர் சைட்லேயும் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணது இல்லைன்னா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த நீட் லுக்கான ஒரு ஹேர் ஸ்டைல். தேர்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா, நான் என்னுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரை மட்டும் நான் எடுத்து பின்னாடி வந்து ஒரு கிளிப்பால் நான் கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா ஒரு மாதிரி கேஷுவலாக, ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறப்போலாம் இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணுவேன். இது எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பஃபினஸ் கொடுக்கும் அந்த ஹேரை நல்லா தூக்கும்போது. இது வந்து எனக்கு ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது ஒரு மாதிரி நீட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும்.
4த் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு போனிடெயில் போட போறேன். அது வந்து நார்மலா இல்லாம, என்னுடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் எப்படி நான் வந்து 3 ஹேர் ஸ்டைல் எப்படி எடுத்தேனோ, அதே மாரி ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் மாரி நான் வந்து எடுத்துட்டு, அது வந்து ஒரு லப்பர் பேண்ட்ல நான் வந்து ஆ அ லாக் பண்ணிக்க போறேன். தென் மீதி இருக்கிற ஹேர வந்துட்டு, நான் வந்து அதே மாரி லப்பர் பேண்ட்ல போட்டு நான் லாக் பண்ணிக்க போறேன். ஸோ இப்படி பண்றது மூலியமா, எனக்கு ஒரு மாதிரி அ ஒரு மாரி ஷார்ப்பான அந்த ஃபேஸ் கட் தெரியும். ஸோ இது வந்து என்னுடைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு என்னுடைய இந்த போட் நெக் குர்தீஸ்க்குலாம் நான் இத ட்ரை பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில நம்ம பின்னவும் செய்யலாம். பட் எனக்கு வந்து கை வலிக்கும். ஸோ இந்த மாரி நான் பண்ணும்போது சீக்கிரமா என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாரி நான் போட்டுட்டு போலாம் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து இந்த மாரி நான் வந்து பண்றேன். ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். சீரியஸ்லி நான் போட்டிருக்க இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே என்னுடைய ரெகுலர் பேஸ்ல நான் பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே நான் இந்த மாரி புதுசு புதுசா ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ் நான் போட்டுட்டே இருப்பேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.